தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு, பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பொறுமையோட காத்திருக்கிறத குறித்து வள்ளுவர் சொல்லி இருந்தாலும் அவருக்கு முன்னாடியே தோன்றின வேதமும் அதைத்தான் சொல்லுது. சங்கீதம் 37:9 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு போடப்பட்டிருக்கு. சில பேர், இத்தனை நாட்களா நீ காத்திருந்தியே, உனக்கு என்ன கிடைச்சது, எவ்வளோ டைம், எவ்வளோ நாட்கள், இத்தனை ஏஜ், எல்லாமே இழந்தது தான் மிச்சம் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், காத்திருந்ததால நிறைய விஷயத்த நான் இழந்திருந்தாலும் ஆண்டவர் காத்திருப்பின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம்தான் பொறுமை. பொறுமையாக காத்திருக்கிறவங்க பூமியை ஆளுவாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியலை. ஆனால் கர்த்தருடைய காத்திருப்பின் அறையில் காத்திருந்த யாருமே வெறும் கையோட போனதா சரித்திரமே இல்லை. நான் நிச்சயமாக சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்னு காத்திருக்கீங்களா? கண்டிப்பாக இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப தருவாரே தவிர வெறும் கையாக உங்களை அனுப்பவே மாட்டார். ஆமேன்.